கரூர் கலக்கல் டிவியிலிருந்து ட்ரெண்டிங் பிள்ளையார் பற்றி நியூஸ் வந்திருக்கே, என்னென்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கரூர் கலக்கல் டிவி. செய்திகள் வாசிப்பது தலைப்புச் செய்திகள். அடேங்கப்பா கிராமத்தின் ட்ரெண்டிங் பிள்ளையாரை காணவில்லை. விசாரித்ததில் அவர் கரூரில் திவ்யா ஹேமந்த் அவர்களின் வீட்டிற்கு மிகவும் ஆனந்தமயமாக வந்ததாக தெரிவிக்கின்றனர். இதை பற்றி மேலும் பல விவரங்கள் நாம் தெரிந்து கொள்ள நம் நிபுணர் களத்திலிருந்து. கைப்பிள்ளை. சரி, நீங்க உள்ள மட்டும் போங்க. கேள்வி நான் கேக்குறேன். உங்களை எல்லாரும் அடேங்கப்பா கிராமத்துல தேடிட்டு இருக்காங்களே. அடேங்கப்பா கிராமத்துல தேடினாலும் சரி, ஆஹா கிராமத்துல தேடினாலும் சரி, நாங்க இருக்க மாட்டேனே. ஏன்னா நான் தான் இப்போ இன்ஸ்டாகிராம்ல இருக்கேனே. விளையாட்டு செய்திகள். இனிமேல் தான் ட்ரெண்டிங் பிள்ளையார் அவர்களே. உலகத்தில் எத்தனையோ வீடுகளில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினாலும் நீங்கள் இவங்களோட வீட்டை தேர்ந்தெடுத்ததன் காரணம் என்ன? நான் 5 காரணத்தை கூற விரும்புகிறேன். உலகின் மூத்த மொழியாம் தமிழ். அதில் ஆலிருந்து அக்கு வரைக்கும் என்ன அணுவாக வர்ணித்து வரைஞ்சிருக்காங்க. எனக்கு பிடிச்சிருந்தது. அது மட்டுமா, விதவிதமான அபிஷேகங்கள், மனதிற்கு திருப்தியான நைவேத்தியங்கள். வரலட்சுமி நம்பியப்போ எங்கள் அம்மா லக்ஷ்மி ஸ்வரூபமாக இவங்க வீட்டுக்கு வந்தாங்க. அந்த ஆசை. அப்புறம் அர்த்தநாரீஸ்வரர் ஸ்வரூபத்தில் வந்த எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி, நாங்கள் எல்லாம் குடும்ப சகிதமாக விநாயகர் சதுர்த்தி இங்கே கொண்டாடலான்னு வந்தோம். அப்புறம் கிராமத்தோட அரச மரத்து பிள்ளையாரை வெட்டிட்டாங்க. நான் அங்கே தான் இருந்தேன். இவங்க வீட்டில் அதை செட்டிங்காக போட்டிருந்தாங்க. அந்த ஆசையில் தான் நான் வந்துட்டேன். எவ்வளவு செழிப்பாக பசுமையாக இருந்தது இந்த அடேங்கப்பா கிராமம். ஆனால் இப்போது பேசினேன். என்ன மட்டும் நீங்கள் விட்டு வைக்கவா போகிறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் கரைச்சிருவீங்க. கரைக்கும் போது தயவு செய்து கலர் அடிக்காத பிள்ளையாராக பார்த்து வாங்குங்க. தண்ணியாவது கொஞ்சம் விட்டு வைங்க ப்ளீஸ். எப்படியோ பூமியில் நிகழ்கின்ற அழிவுகளை பற்றி நம்ம ட்ரெண்டிங் பிள்ளையார் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இது நம்ம பிரபஞ்சத்துக்கு வராமல் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ பூமியை காப்பாற்ற முடியாதோ பாஸ்? முடியும். அங்கே இருக்க மக்கள் சிந்தித்து செயல்பட்டால்.